விஷ்ணுபிரியா தற்கொலை விவகாரம் தொடர்பாக தாங்கள் நடத்திய விசாரணை அறிக்கை 4 நாட்களில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடி நல ஆணையத்திடம் தாக்கல் செய்யப்படும் என அதன் சென்னை மண்டல அதிகாரி ராமசாமி தெரிவித்துள்ளார். அவர் எமது செய்தியாளர் தேவநாதனுக்கு அளித்த பேட்டியை பார்ப்போம். இன்னைக்கு இங்கே கடலூரில் வந்து விசாரணை மேற்கொண்டுங்க. எதற்காக சார் இந்த விசாரணை? தேசிய ஆதிதிராவிட ஆணையம் மாநில அலுவலகத்தில் இந்த விசாரணை மட்டும் அல்ல, இதுபோல் எந்த ஆதிதிராவிடர்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஆதிதிராவிடம் கண்டிப்பாக ஆணையம் கண்டிப்பாக முன்னிற்கும். அதே போலத்தான் இந்த விஷ்ணுபிரியா தற்கொலை சம்பந்தமான விஷயத்தில் டாக்டர் PL புனியா தலைவர் தேசிய ஆதிதிராவிட ஆணையம், மேலும் அதனுடைய மெம்பர் PM கமலம்மா அவர்களுடைய ஆணைப்படி இங்கு வந்து நாங்கள் அவர்களிடம் பேசி அவர்களுடைய கருத்துக்களை தெரிந்து இதை கருத்துக்களை வைத்து ஒரு ரிப்போர்ட்டாக நாங்கள் டெல்லிக்கு அனுப்பி வைப்போம். டெல்லியிலிருந்து என்ன பரிந்துரை செய்கிறார்களோ அதன்படி மாநில அரசோ மத்திய அரசோ அதை பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ளும் என்று நம்புகிறோம். அந்த பரிந்துரைகள் வந்து எத்தனை நாளைக்குள்ளே அவங்களுக்கு போய் சேரும்? மேலும் வந்து இதில் CBI விசாரணை வந்து பல்வேறு தரப்பினர் கோரிட்டு இருக்காங்க. அது CBI விசாரணைக்கு அந்த பரிந்துரையில் இருக்குமா? இப்போது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுனதை வச்சு மற்ற எல்லாத்துடைய கருத்தையும் வச்சு நம்மளுடைய கருத்தையும் சேர்த்து தேசிய ஆதிதிராவிடர் ஆணையம் இந்த வழக்கை பொறுத்தளவில் உண்மை வெளிவர வேண்டும் என்று பரிந்துரை செய்யும். டெல்லிக்கு 5 நாளைக்குள்ளே அனுப்பிச்சிடுவோம் டெல்லிக்கு. அங்கிருந்து அவங்க எங்களுக்கு கட்டளை இடுவார்கள். இல்லை என்றால் அவங்க நேரடியாக அவர்களே பரிந்துரை செய்வார்கள்.